என்னப்பா மனுஷன் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு, அவர் நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா? பாவம் பாருங்க, ஜெகத்ரட்சன் அவர்களுக்கு ஒரு 9 கோடியா, 9 கோடினா சாதாரண விஷயம் தானே, 90 கோடியா, அதுவும் அவங்களுக்கு சாதாரண விஷயமா தான் இருக்கும். 908 கோடியா, என்னங்க சொல்கிறீங்க? அபராதம் மட்டுமே 908 கோடி ரூபாய் விதிச்சிருக்காங்களா இடி? ஐயோ, அப்போ 80 கோடி ரூபாய்க்கு சொத்தை முடக்க மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அபராதமே 908 கோடி ரூபாய்னா ஒட்டுமொத்தமாக அவங்க எவ்வளோ ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க? அது நமக்கு தலை சுற்றிடும்னு வச்சுக்கோங்களேன். 908 ரூபாய் இல்லைங்க, 908 கோடி. 1 கோடி 2 கோடி மாதிரி 908 கோடி ரூபாய். இது ஒரு அரசியல். பாவம், அந்த மனுஷனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போல். 908 கோடி ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் அவரை விடுதலை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடைசி அது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் விதி. அந்த விதிக்கு எதிராக இப்போ ஏன் இடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. அது கூடவே அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கார்ல, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவரை வரவேற்க, இந்த பக்கமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காங்கல்ல, அவங்கள வரவேற்பதற்கு நெப்போலியன்லேருந்து எல்லாருமே வந்து பெருசாக அங்கே ஒரு டான்ஸ் ஷோலாம் நடத்தி அது வேறு விதமாக களை கட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டோம். ஆனால் இந்த விஜய் அஜித் அப்படிங்கிற ஒரு அரசியலை இங்கே சில வலைபேச்சு நண்பர்கள், அவங்களெல்லாம் நண்பர்கள்னு சொல்லக்கூடாது, சில பல அதை நீங்களே பேர் போட்டுக்கோங்களேன், அவங்களுடைய உண்மையான முகத்தை நம்ம இங்கே வெளியில் கொண்டு வரணும் பாருங்க. இந்த பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பெயரில் எங்களை மாதிரியான யூடியூபர்ஸ் பேசக்கூடிய பொருள் எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நண்பர் எனக்கு அனுப்பியிருந்தார், நண்பா 2018 உன்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்ருக்கேன், ஆனால் நீ வலைபேச்சியை பற்றி அவங்க வந்து அந்தரங்கமான விஷயங்கள் பேசுவாங்க. கரெக்டாக எதுக்காக அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலிவுட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று வந்துருந்துச்சுல, அந்த ரிப்போர்ட்டை பற்றி சொல்லியிருக்கும்போது இந்த வலைபேச்சு அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். அதற்கு அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். உடனே நானும் ஐயோ நம்ம தெரியாமல் சொல்லிட்டோம் போல, ஏன்னா நமக்கு கிடைத்த அறிவுத்தை நம்ம சொல்லிட்டோம் போல, அதுக்காக அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு அதே நண்பர் இதை பார்ப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர் பார்த்த பிறகு இதற்கான விளக்கத்தை அவர் எனக்கு தந்துட்டார்னா ரொம்ப நல்லது. நண்பா, உனக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு இதனால் பாதிப்படைஞ்சிடக்கூடாது. உண்மையான சில முகங்கள் வெளியில் தெரியப்பட வேண்டும். கண்டிப்பாக அதை நம்ம கொண்டு வந்துடுவோம். இது அரசியல் சதுரங்கம். சரிப்பா, இப்போ ஏன் அரசியல் சதுரங்கத்தில் இந்த விஜய் அஜித் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க செய்கிற அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, விஜய் அஜித் அவங்க செய்கிற அரசியல் கிடையாது, இவங்களை வச்சு சில நபர்கள் செய்கிற அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் அவங்களுடைய ஃபேன்ஸை இவங்களை முட்டாளாக்குறதும், ஒரு நபரை குத்தம் சொல்வதற்காகவே ஒரு சேனலை தொடங்கி வச்சிருப்பதும் அப்படின்னு சொல்லி அது ஒரு அரசியல் பார்வையாக தான் இங்கே பார்க்கப்பட வேண்டும். இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்த்தரப்புக்கும் இல்லாட்டி ஆளும் தரப்புக்கும், அது அரசியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாத்தையுமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இது பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு அவர்கள் இந்த வலைபேச்சு பிஸ்மி இன்னும் 2 பேர் இருப்பானுங்களே, அவங்க 2-3 பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர்களா, இவங்க கூட உட்காந்துக்கிட்டு இவர் யார் நம்ம யோகி பாபு அவர்கள் அஜித் என்ன பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு தகவல். அதே மாதிரி அப்போ இவர் யார் நம்ம யோகி பாபு அவர்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, பொய்யா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோகி பாபு அவர்கள் சொல்றாங்க. யோகி பாபு மாதிரியான ஒரு நடிகர் பேசும்போது அது உண்மைன்னு மக்கள் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய வலைபேச்சு அந்த 3 தெருவில் இருந்து பேசுவாங்கள்ல, நம்ம ஊர்லலாம் அப்படி ஒன்று இருக்கும், எங்கன்னா வீட்டுக்கு வெளியில் உட்காந்து இந்த மூதாட்டிகள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, புரளி பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புரளி பேசுகிற அந்த குரூப் என்ன செய்யுது அப்படின்னா, நீ வந்து வேணா சத்தியம் பண்ணு, நானும் முருகன் பக்தன் தான், வந்து சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி இது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. எனக்கு இந்த கான்ட்ரவர்சி மேலெல்லாம் அவ்வளோ நாட்டம்லாம் கிடையாது, நம்ம இதை பற்றி அதிகமாக பேசுவதும் கிடையாது. பட் என்ன சில நபர்கள் டேக் பண்ணி, நீங்கள் ஒரு நண்பருக்கு சாரி கேட்டிருந்தீங்களே, பட் இதை பாருங்க பிரதர், இதை பார்த்துட்டு நீங்கள் இதை பற்றி பேசணும், அரசியல் சதுரங்கத்திலே பேசிடுங்க, மெயின் சேனலில் பேசணும்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இவனுங்க நாசுக்கா என்ன தெரியுமா செய்கிறானுங்க, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்கிற, எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அதுக்கான ப்ரூஃப் இருக்கு, ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பாசாமி இந்த ஓசியானி அதுல தான் விஜயுடைய ஆபீஸ் இருக்கு. அதே அபார்ட்மெண்ட்ல திரிஷா வீடு வாங்கி சில வாரங்களுக்கு முன்பு குடிபெயர்க்காங்க. விஜய் அவர்கள் ஆரியபுரத்தில் ஏதோ ஒரு பட்டணப்பாக்கமாக அப்படி ஏதோ ஒரு இடத்துல 8500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை விலைக்கு வாங்குறாரு. அங்கே தான் அவருடைய புதிய ஆஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு அதை வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வாங்கியிருக்காருன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, எனக்கு இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அவனுக்கு சொல்லவே இல்லை.
இதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்க கடைசியாக வந்து எங்கே தெரியுமா நிற்கிறாங்க? இதே இடத்துக்கிட்டேயே த்ரிஷா அவர்களும் ஒரு வீடை வாங்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் 25 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கும் போது த்ரிஷா அவர்கள் வெறும் 17 கோடி ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஜய் த்ரிஷா அப்படிங்கிற அந்த கனெக்ஷனை இவங்க என்ன செய்கிறாங்க? வலு சேர்க்கிறார்கள் அப்படின்னா அதுதான் நடந்துச்சு. இதை விட கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இந்த பிஸ்மி மாதிரி பழைய புத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு ஐயோபி மவுண்ட் ரோடு கிளையில தான் லோன்லாம் எடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாமளும் இதை கேட்கக்கூடிய நபர், நார்மலாக நீங்கள் அரசியல் அதெல்லாம் விட்டுருங்க, இதை கேட்கக்கூடிய அஜித் ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள் இதை ஷேர் பண்ணுவாங்களா இல்லையா? இதை கேட்கக்கூடிய விஜயனுடைய வீட்டில் பிரச்சனை வருமா வராதா? ஒரு குடும்பத்தில் இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்? இதை நான் சாதாரணமாக கேட்டுட்டு நாளைக்கு விஜய் த்ரிஷா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நியூஸை கேட்கும்போது ஓ அவங்க சொன்னது உண்மைதானோ அப்படின்னு சொல்லி வருமா வராதா? இதெல்லாம் விட்டுருங்க. இதை பேசுறதுக்கான தகுதி இவங்களுக்கு இருக்கா? அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது என்றால் அதை அவங்க இங்கே சொல்லி காண்பிக்க வேண்டிய தேவை இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுரும். ஓகே, அவங்க நடிகர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு பிறகு எப்படி ஒரு பொய்யை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டுறானுங்க. அப்படி பரப்பி விட்டு ஒரு பெரிய அரசியல் அதனால செஞ்சிடறானுங்க. அவங்களுக்கு தேவையான பேமெண்ட், தங்க செயின் இதெல்லாம் கிடைச்ச பிறகு மறுபடி வந்து என்ன சொல்றானுங்க? விஜயோட அபார்ட்மெண்ட்ல த்ரிஷா வீடு வாங்கினதா ஒரு தகவல் நம்ம சொன்னோம். அது ஆக்சுவலி அது உண்மை இல்லை. ஆனா சாய் பல்லவி உண்மை இல்லையா? ஆமா, சாய் பல்லவி ஆரியாவெல்லாம் அங்க வீடு வாங்கியிருக்காங்க. சரி, த்ரிஷா வந்து அங்க வீடு வாங்கல. அது வந்து ஒரு தவறான தகவல் தான். ஐயோ அப்படின்னு கூட அவங்க வருத்தம்லாம் தெரிவிக்கல. நாம அன்னைக்கு ஒரு மேட்டர் சொன்னேன், டே நீ சொல்லி 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, 2 மாசத்துல நிறைய கலவரமே முடிஞ்சிருச்சு, நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க, அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் மாத்தி ஓன் தலைவர் இப்படித்தானே, ஓ ஆள் இப்படித்தானு சொல்லி மாத்தி அடிச்சு போட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்க வருத்தமே தெரிவிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவை அந்த வியூஸ், அதுல வர்ற காசு, அது கூடவே தங்க செயின், அந்த பரிசு பொருட்கள், புரளி பேசணும். இந்த புரளி பேசுறது இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம், இவனை பேசுனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் தனியா வேற இருக்கு. ரொம்ப நாளாக இவங்களை விட்டு வச்சு பார்த்துட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு சின்ன கிளிப்பில் வந்து டேக் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் வருது பிரதர், இதெல்லாம் தவறாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாமளும் இந்த அரசியல் சதுரங்கத்தில் இவங்களை வச்சு பெருசாக இவங்களை பெரிய ஹீரோ மாதிரி காண்பிக்க வேண்டிய தேவை இல்லையே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. கடைசியாக வந்து பார்க்கும்போது இவங்க யாரெல்லாம் கடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா விக்ரமை பற்றி தவறாக பேசியிருக்காங்க, இன்னும் நிறைய நடிகர்களை பற்றி தவறாக பேசியிருக்காங்க. தவறாக பேசுறது மட்டும் கிடையாது, இது எல்லாமே பொருளி தான். அப்போ இங்கே என்ன செய்கிற அரசியல் செய்கிறாங்கன்னா நிறைய சேனல்ஸ் வேறு இவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறதுனால இவங்களை பெரிய ஆட்களாக மதித்து பார்க்கக்கூடிய சில நபர்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தவறு பேசுவாங்க, அவங்க வியூஸுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க, தம்ப்நெயில தப்பாக வைப்பாங்க. ஓகே, இதெல்லாம் யூடியூபர்ஸை செய்ய வேண்டிய வேலை. ஆனால் பத்திரிகையாளர் அப்படிங்கிற பெயரில் நீங்கள் சொல்ல வேண்டிய, செய்ய வேண்டிய உண்மைகளும் உண்மையான செய்திகளும் மக்களுக்கு எப்படி போய் சேர வேண்டும்? அப்போ இப்படிப்பட்ட இந்த நபர்கள் 2 மாதத்துக்கு பிறகு அவங்க அந்த வீடியோவில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அந்த த்ரிஷா அவர்கள் அங்கே வீடு வாங்கலையாம். எப்படி த்ரிஷா அவர்கள் வீடு வாங்கலையாம், ஆர்யா இன்னும் சில நடிகர்கள் அங்கே வீடு வாங்கியிருக்காங்க. மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அப்போ கூச்ச நாச்சமே இல்லாமல் கூட இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களும் அப்படியே அது பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் உண்மை மாதிரியே சொன்னீங்களேடா, எப்பரா இப்படி உங்களால் மட்டும் முடியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த 2 வீடியோ கிளிப்லேயே இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இவங்க உருவாக்கி விட்டுருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ வெளியில் விடும்போது இவனுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு அதில் குளிர் காய்ந்து உன்னுடைய பிரச்சனையை பற்றி நான் பேசணுமா, எனக்கு இவ்வளோ ரூபாத்தா, உன்னுடைய பிரச்சனையை நான் பேச மாட்டேன். இவனை இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பானுங்க. இது தரக்குறைவாக பேசுனேன் அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. மக்கள் நாம இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிவிட்டோம். இவனுங்கெல்லாம் பற்றி பேசிட்டு என்ன வைக்க பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் இல்லாட்டி பக்கத்து வீட்டில் இந்த சேனலை இந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் பார்த்து அதனால் ஏற்படக்கூடிய சண்டைகள், அதனால் ஏற்படக்கூடிய அரசியல், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. நாளைக்கு இவங்க நினச்சாங்கன்னா விஜய் அவர்களை டவுன் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெரிய டவுன் அங்கே ஒரு நடக்கும். அது நமக்கு தெரியாத அரசியலாக இருக்கும். இவனுங்க இந்த மிகப்பெரிய அளவில் யங்ஸ்டர்ஸ்னுடைய மைண்டை கரப்டாக்கி இந்த நடிகர் இப்படி தான் செய்கிறாரு, இந்த நடிகர் இப்படி தான் செய்கிறாரு. இதெல்லாம் வந்து இந்த மஞ்ச பத்திரிகை அப்படின்னு சொல்லுவானு தெரியுமா? ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அதிகமாக நியூஸஸ் தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் வருதுன்னா அதில் குருவியார் அப்படிலாம் சொல்லி எழுதுவாங்க. இன்னும் நிறைய அந்த பத்திரிகைகள்லாம் இருக்கும். இந்த நபர் இந்த படம் நடித்த இந்த பூ பெயர் கொண்ட நடிகை அப்படிலாம் சொல்லி வரும். இதெல்லாம் வந்து சில பல உண்மைகளாவது அங்கே இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க பேசிட்டு வர்றது எல்லாமே பார்க்கும்போது
பியூர் அண்ட் பியூர் காசுக்காகவும் இல்லை அவங்களுக்கு பிடித்த நபர்கள் பிடிக்காத நபர்கள் இவங்க அரசியலும் பேசுவாங்க. அதுதான் இங்கே பெரிய வேடிக்கை. இவங்க தனியாக இதுக்கு நீ தனியாக 2 சேனலை வச்சுக்கிட்டு மறுபடியும் இதில் அரசியலும் பேசி என்னையா செய்ய நினைக்கிறீங்க யங்ஸ்டர்ஸை? யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ நான் கேள்வி கேட்டேன், எனக்கு எதிராக ஏதாவது வீடியோ போட போகிறீங்களா? இல்லை வேறு என்ன தான் செய்ய போகிறீங்க? யங்ஸ்டர்ஸை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? 2 மாதமாக நீங்கள் உலாவ விட்ட ஒரு பொய் தவறு அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கொண்ட அந்த தருணம் அதுக்கான மன்னிப்பை கோர வேண்டும். இல்லாட்டி 2 மாதமாக இந்த பொய்யால் ஏற்பட்ட ஃபேன்ஸினுடைய சண்டை அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அவங்களால சாப்பிட முடியுது அப்படிங்கிற கேள்வியை தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்கயா. இதை கூட நான் கேட்கல, அங்கே நீங்கள் போய் பாருங்களேன். நிறைய பேர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ சொல்கிறாங்க இதுக்கு நீ வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் ஏதோ கேட்டுட்ருக்காங்க. பட் ஓகே, ரொம்ப சீப்பான பிஹேவியராக இருக்குது. இதெல்லாம் மக்கள் கேட்பாங்க. இப்போ மக்கள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்ல, இனி மக்கள் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அதற்கான பதில் சொல்லுங்கள். இல்லை நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கிளிப்ஸ் எல்லாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது தனியாக ஒரு கூட்டமே இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அஜித்தை பற்றி பேசிட்டீங்க, அப்போ அஜித்தினுடைய ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக விஜய் அவர்களை தப்பாக பேசியிருக்கீங்க, விஜய் ஃபேன்ஸும் உங்களை போட்டு மிதின்னு மிதிப்பாங்க. என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் விஜய் தாழ்த்தி பேசிட்டு பேமெண்ட் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு மறுபடியும் உயர்த்தி பேசினா மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பேசுகிறது டிஜிட்டல் யுகம். உங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் அங்கே பதிவு செய்யப்படுது. நீங்கள் சொல்கிற போய் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் ஈவன் நானே இதில் பல முறை அனுபவப்பட்டிருக்கேன். ஏதாவது ஒரு நியூஸில் நம்ம ஃபேக்கான சில செய்திகள் சொன்னோம்னா நம்மளை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. ஆமாம், நம்ம சொன்னது தப்பு தான், அதற்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம சொல்கிறதுல தவறு இருந்தது என்றால் அதை திருத்திக் கொள்ள வேண்டிய உரிமை எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. சுட்டி காண்பித்த விதம் வேண்டாம் கொஞ்சம் ஹாட்டாக இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் ராவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் திருந்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. மக்களை, மாணவர்களை, இளைஞர்களை முட்டாளாக்கக்கூடிய உங்களுடைய இந்த மாதிரியான வேலைகளை இப்போதே நிறுத்திக் கொள்ளுங்கள். சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள். சினிமா பற்றி பேசுகிறீங்களா? ஆரோக்கியமாக பேசுகிறீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பேசுகிறீங்களா? உண்மையாக பேசிட்டு போங்களேன். அது ஏன் புரளி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தானே தவிர உங்கள் மீது எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே கிடையாது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான செய்தி, இவனை பற்றி பேசி முக்கியமான செய்தி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எம்எல்ஏ வர்றப்போ சரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க, நாங்கள் நரகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி. அந்த வீடுகள்லாம் நிறைய இருக்குது, அந்த வீடை சுற்றி நிறைய கால்வாய்கள் ஓடுது. அங்கே வேஸ்ட் வாட்டரை எப்படியாவது ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளாக கோரிக்கை கொடுக்குறாங்களாம். ஆனால் இன்னும் யாரும் பார்க்கல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறாங்க. நாங்களாம் நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டியம்மா சொல்கிறாங்க. இந்த செய்தி கூடவே இன்னொரு செய்தியும் ரொம்ப முக்கியமானது. அதையும் ஊடகம் வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரியான ஊடகம், பத்திரிகையாளர்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நேரத்திலாவது கொஞ்சம் நல்ல விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. மணல் கடத்தல் தட்டி கேட்டதால் லாக்கப்பில் நிர்வாணப்படுத்தி கொடூர தாக்குதல் வேலூரில் பரபரப்பு. வேலூரில் ஒரு முக்கியமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் நம்புகிறேன். ஏதோ ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கு. அந்த குழியில் ஒரு பைக்கோடி சேர்ந்து ஒரு இளைஞர், ஒரு 20-22 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் விழுந்து இறந்துடுறார். அப்போ அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த இளைஞருடைய நண்பர்கள் எல்லாருமே கோபத்தில் இருக்கும்போது மணல் கொள்ளை தான் இதற்கு காரணம். ஸோ இந்த மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து மணல் கொள்ளை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அது வழியாக ஒரு லாரி மறுபடியும் மணல் கொள்ளை அப்படின்னு சொல்லி மணலை கொள்ளை அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மறுபடியும் அந்த இளைஞர்கள், அந்த நண்பர், இவங்க எல்லாருமே சேர்ந்து தட்டி கேட்டிருக்காங்க. அப்படி தட்டி கேட்கும்போது என்ன ஆயிருக்கு, வந்த போலீஸ் தட்டி கேட்டுட்டு இருந்த நபர்களை உள்ளக்கு கொண்டு போய் லாக்கப்பில் வச்சு நிர்வாணப்படுத்தி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஒரு செய்தி ஊடகம் வெளியில் விடுகிறது. இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, தப்பு நடக்குது, மணல் கொள்ளை நடக்குது, அதை தட்டி கேட்ட நபரை அடித்தார்களா, இல்லை இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே அடிப்பட்ட அந்த நபர் சொல்லக்கூடிய இந்த பேட்டியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, சார் அங்கே நின்றுட்டு இருந்தேன், பெண்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, அந்த பெண்கள் நீங்கள் போங்கம்மா இல்லாட்டி அடி விழுந்துருன்னு சொல்லும்போது எதுவுமே கேட்காம என்னை வண்டியில் ஏற்றி கெட்ட வார்த்தையில் பேசி மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சு அடிச்சிட்டாங்க, இதுக்கு நாங்கள் என்ன சார் செய்ய அப்படின்னு சொல்லி அந்த பேட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை டிபேட்டாக நடத்தியிருக்கணும். இதை டிபேட்டாக நடத்தி இதை காவல்துறை அதிகாரிகள் உண்மையிலேயே இவங்களை அடித்தாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி இவர் பொய் சொல்கிறாரா, இதை கண்டுபிடிச்சு இல்லாட்டி மணல் கொள்ளையை தடுக்கிறதா காவல்துறை, இல்லாட்டி தயாராகிறதா, மணல் கொள்ளைக்கு தயாராகிறதா காவல்துறை அப்படிங்கிற கேள்வியில் நிறைய விதமான டிபேட் நடத்தியிருந்தாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய, எல்லா அதிகாரியும் நம்ம சொல்லலை, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரிகளை இவங்க என்ன செய்யணும், கண்டுபிடித்து அந்த அதிகாரிகளுக்கு தேவையான தண்டனையை கொடுக்க வேண்டும். ஏன்னா அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. அது யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது. நல்லவர்கள் கையில் அதிகாரம் இருக்கும்போது மக்களுக்கான ஆட்சியும் மக்களுக்கான நல்லதும் நடக்கும். அதிகாரம் மிகப்பெரிய கொடூரர்கள் கையில் கிடைக்கும் போது மக்கள் அதனால் அவதிப்படுகிறார்கள். அப்படி அவதிப்படுவதை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் பேசணும். இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் 4 புரளி பேசுறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியிலும் கொஞ்சம் விழிப்பு ஏற்படும். அதை விட்டுட்டு சாமி சத்தியமா, சாமி கண்ணை குத்திரும், அந்த நடிகரை பற்றி சாமின்னு சொல்லி விக்ரமை பற்றி பேசியிருக்காங்க.
அவங்க சாமி மகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குடும்பம் நடத்திட்டு இருக்கு. என்னையா பொழப்பு இது? சரிதான், செம்ம பொழப்பு. சரி, இந்த வீடியோ எத்தனை பேர் அவங்களுக்கு டேக் பண்ணுறீங்களோ டேக் பண்ணிக்கோங்க. அவங்க சொன்னது பொய் தான். அது 2 மாதத்துக்கு பிறகு தான் பொய்ன்னு அவங்க ஒத்துருந்துருக்காங்க. அந்த 2 மாதத்தில் நடந்த கலவரத்துக்கு இல்லாட்டி ஃபேன்ஸ் மாற்றி மாற்றி பேசியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, 2 குடும்பம் பிரிஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் இவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன, இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓவரால் அரசியல் சதுரங்கத்தில் இன்னைக்கு கொஞ்சம் சினிமா தூக்கலாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய அடுத்த பதிவில் அரசியல் கொஞ்சம் தூக்கலாக பதிவு செஞ்சிடலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரியான விஷக்கிருமிகளும் இருக்காங்க. அவங்களையும் களை எடுப்பது நம்முடைய முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக நான் கருதுகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.